3 பேர் ஒருத்தர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா இதான் வழியாப்பா. டிசம்பர் எண்டு நாள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், எங்கே போகலாம் அப்படின்ட்டு. பட் என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்பர் பிளேட் எந்த வின்டர் ரைட் எங்கே போகிறாருன்றது. அந்த கேள்வி தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். என் இடமும் உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது, ஏன்னா நான் வீடு சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஊர் வந்து அந்த சைடில் தாங்க இருக்குது. ஸோ கர்நாடகா போகிறோம். ஸோ நல்லா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து எல்லோரும் அசம்பிள் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம குரூப்பாக கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த வின்டர் ரைடில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வைபுள்ள மக்கள் அண்ட் வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன் இந்த பிளேலிஸ்ட்டு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஸோ ஒரு 3-4 வீடியோ போடுவேன், அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றது தெரியும். அண்ட் அப்புறம் என்ன இந்த வின்டர் ரைட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த ரூட்டில் போகிறோம், மேப்பு ஆஃப்லைன் டைம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சொன்னாலுமே வந்து பசங்க கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படா இந்த குரூப் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ எல்லோரும் மீட் பண்ண போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நைட்டு தூங்காமல் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காங்க. இவங்ககிட்ட சொன்னால் புரியுமா என்ன? ஸோ நல்லா எப்போதுமே கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லோரையும் அசம்பிள் பண்ணிட்டு திருப்பியும் பேசிக்காக எப்படி போகிறோம், என்ன நடக்க போகுது, நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு மொக்கையை போடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி எடுப்போம். அண்ட் இந்த தடவை என்னமோ தெரில, நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேங்க. அதிசயமாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். பட் இந்த தடவை நான் வந்து சீக்கிரமாக வந்துட்டேன். சர்ப்ரைசிங். ப்ரோ புது பசங்களை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அப்பப்போ. நான் பார்த்துறேன் மிரரில் பார்த்துறேன். அதான் சொல்லியிருக்கேன் பின்னாடியே வாங்கடா, எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு. இதில் கமல் மட்டும்தான் புதுசு, இதெல்லாம் ரைடு போகிறோம். இல்லை உங்கள் கேங் சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். எல்லோரும் புது ஆளுங்களை. ஓகே, எல்லாம் லைன் அப் ஆகிட்டாங்க. 17 பைக்கு. ஸோ சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கிளம்புறோம். பனி கம்மி தாங்க, ஆக்சுவலாக கம்மி தான். நேற்றுலாம் நல்லா இருந்தது, பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எங்கே ப்ரோ நீங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறீங்க குரூப் ரைடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்லேஷ்பூர் போகிறோங்க, கர்நாடகாவில். சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஊரை பற்றி தெரியும். ஸோ இங்கே என்ன ப்ரோ அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கம்ப்ளீட்லி இது அன்எக்ஸ்ப்ளோர்ட். இங்கே நிறையா ஸ்பாட்ஸ் வந்து பெருசாக டூரிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னும் வைக்கலை. ஸோ இனிமேல் போக போக வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு 50 பேர் போகிறோம். ஸோ ஒரு 3 days இங்கே இருக்க போகிறோம். அதாவது 4 days and 3 nights எங்களோட பிளான் இந்த வின்டர் ரைட் 2023. ஸோ அங்கே போகலாம். பின்னாடி பார்க்குறதுக்கே லைனாக வராங்க. சார் ஃபஸ்ட்டில் லீட் பண்ணுறவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காதுங்க. லாஸ்ட்டாக டெய்லில் வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ஜாய் பண்ணிகிட்ருவாங்க இந்த ஃபார்மேஷனை. ஸோ வேலூர் ஸ்குவாட் நம்மளோட வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஐ கேப்டன். என்ன கேப்டன் குளிர்தா? பயங்கரமா. சாமியா? சீனோ சாமி, ஜச்சின் ஜச்சின் தானே? சகாஷ் இப்போ வந்து பள்ளிக்கொண்டா டோல் வந்துட்டோம். நீங்கள் வந்து வேலூர்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக வந்து நின்றுட்டாங்க. சூப்பருங்க, அவசம். ஸோ நம்ம பைக்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு. இந்த சைடில் வேலூரில் தாங்க நல்லா பண்ணி, சென்னையில் அவ்வளோவா இல்லை. டைம் வந்து 6 o'clock. எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க? இந்த டைம் தான் நான் சொல்லியிருந்தேண்ணா. கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ
ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 கார் வருது. ஸோ யூஸ்வலாக கார்ஸ் நான் அலோவ் பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெய்கிரிஷ் வந்து போலோவில் வராரு. அண்ட் ஆல்சோ என் ஒய்ஃபோட மாமா அவங்களும் வராங்க. ஸோ அதனால் அவங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மகிட்ட 2 கார் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் தாண்டிட்டோம். பள்ளிக்கொண்டா டோல் தாண்டி வேலூர்லேருந்து ஒரு 4 பேர் அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. நல்லா பனி, பாதி பேரால் ஓட்ட முடியல. ஸோ ஐ திங்க் போக போக வெளிச்சம் வர அது குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் சுற்றி எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட் மிஸ்டாக இருக்குது. அண்ட் கைஸ், நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வின்டர் ரைடே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கர்நாடகா தான் போகிறோம் அப்படின்ட்டு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் கேரளா போயிட்டு இருந்தோங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து கர்நாடகாக்குள்ளே போகவே யோசிக்கிறாங்க. ஏன் தெரில, காவேரி பிரச்சனையா, அங்கே உள்ளே போனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம், சாப்பாடு சரியில்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றனால போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பிளான் பண்ணி வச்சிட்டேன். குட் ஸ்டார்ட்டுங்க இந்த விண்டர் ரைடுக்கான குட் ஸ்டார்ட். ஏன்னா சென்னையில் இருக்கவங்க இந்த வெயிலில் பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டோம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணும்போது செம மழை ஆக்சுவலாக. ஆனால் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பீப்புள் இருப்பாங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு 50 ரைடர்ஸ். என்னோடய வின்டர் ரைடில் எப்போதுமே 50 பேர் தான். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் கூட்ட போக முடியாது. அந்தந்த மாதிரி பிளேஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு மேலே என்னால் மேனேஜ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதுன்றதுனால. நோட் பண்ணிக்கோங்க கைஸ், சக்லேஷ்புரம்னு கொஞ்சம் நாள் நல்லா ஃபேமஸ் ஆக போகுது. ஏன்னு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக கர்நாடகா போகலான்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கூருக்கு போகலாம், மைசூர் போகலாம், சிக்மங்களூர் போகலாம் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருப்பீங்க. பட் இப்போ சக்லேஷ்பூர் அப்படின்ற ஒரு டேர்ம் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன எல்லா பிளேஸஸுமே வந்து ரொம்ப க்ரௌடட் அண்ட் எல்லாருமே போயிட்டீங்க. ஸோ அதனால இப்போ எல்லோரும் சக்லேஷ்பூர் பக்கம் தான் திரும்புவாங்க. ஸோ நான் எந்தெந்த பிளேஸஸ் போகணும் அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பிரேக்குன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் காணோம் அதனால் நின்னோம். ஸோ வாணியம்பாடி டோல் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த க்ரௌடில் வந்து யார் நம்ம ஆளுங்க, யார் வந்து வேறு ரைடர்ஸ்ன்னு சுத்தமாக அடையாளமே தெரிலங்க. ஏன்னா எல்லாம் ஒரே டிஷர்ட் அடிச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியில் போலீஸ்காரங்க பிடிச்சி இந்த பர்மிஷன் வாங்கினீங்களான்னு கேட்குறாங்க, மாநாடு பண்ணுறீங்களான்றாங்க. ஆனால் நிஜமாகவே இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுறவங்களும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் எதுவுமே பண்ணாமல் சும்மா நாங்கள் கும்பலாக ஒரு டிஷர்ட் அடிச்சுட்டு போனால் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, 7:30 ஆகுதுங்க, இன்னும் பனி இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து சில பேர் வராங்க, அப்புறம் திருச்சியிலேருந்து சில பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ 8 o'clock அங்கே போகிறேன்னு சொன்னோம். 8 o'clock ஐ திங்க் வி ஆர் டிலே. இங்கே டிலே ஆகிடுச்சு. இங்கே ஒரு 15 minutes நின்றுட்டோம். ஸோ அந்த 15 minutes வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் வித்தவுட் எனி ஸ்டாப். அங்கே போகணும் நம்ம. கிருஷ்ணகிரி டோலில் கூட்டத்தை பாருங்களேன். ஐயோ எவ்வளோ பாருங்க. இது ஒரு லாங் வீக்கெண்ட். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் கர்நாடகா வண்டி தாங்க. கர்நாடகா கேஎல் ஃபுல் மிக்ஸாக இருக்குது. 650 போயிடுச்சு நம்பாளுங்களா? நினைக்கிறேன் 650 யாரும் இல்லையே. ஒரே ஒரு 650. ஆமாம், அந்த ரெட் கலர் இவர் தமிழில் கவிதையாக சொன்னார், பேர் தெரியல. ஓ அவரா? ஓ இது வரைக்கும் நிற்குது கூட்டம். ஐயோ. ஹே கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த கிருஷ்ணகிரி டோல் தாண்டின உடனே உங்களுக்கு நிறையா சரணாபவன் இருக்கும். பட் அங்கே எங்கேயும் நிற்காமல் இங்கே தான் நாங்கள் ரெகுலராக நிற்போம். அண்டு வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும், என்ன ப்ரோ கொஞ்சம் இறைச்ச மாதிரி இருக்கீங்க. இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டாங்க நான் இது வேறு யாருக்கையோ பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக காரணம் வந்து தாடி தான். இந்த தாடியை கொஞ்சம் எடுத்து விட்டேன், அதனால் கொஞ்சம் யங் ஆகிட்டேன். வேறு எதுவும் இல்லை, மற்றபடி ஆல் சேஃப். ஸோ வந்துட்டாங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை கேங். ஸோ இந்த குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ஃப்ரம் சென்னை. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்களாம் வந்து ரொம்ப கம்மி. முன்னாடி எப்போதுமே பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படியே போக போக இன்னும் 10 அங்கங்கே ஜாயின் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது பாதி பேர் வந்து சென்னையிலேருந்து தான் வராங்க. பூரி
நானும் சொல்லலாம்னு யோசிச்சேன் கூட்டத்தை பார்த்து. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா டிஎஸ்கே வாணியம்பாடி, ஸோ அப்படியே போகும்போது என்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து எனக்கு நிறையா லாயல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இனிஷியல் டேஸில் ஹார்னட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய மெஜாரிட்டி ஆஃப் த ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா வேலூர், ஆம்பூர் இந்த சைடில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே அவங்கள பார்த்துட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு போகிற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்து சூர்யா அவர் வந்தார். அவர் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் எங்களோட ரைட் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டார் வீட்டுக்கு. சிம்பா சொல்லணும்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும்ப்பா. வாவ், ஒரு லைட்டாக ஒரு பிரேக் விட்டுட்டு நீங்கள் ஓட்டுங்களேன். டூரிங் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரிஃபைண்டாக தெரியும். அந்த ஹீட் உங்களுக்கு குறைஞ்சி ஸ்ட்ரெஸ்லாம் போயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த டைம் இப்போ நாங்கள் போகிற டேட்ஸ் வந்து ரொம்ப பிஸியான டேட்ஸ். எல்லா இடத்துலையுமே வந்து லாங் வெக்கேஷன், எல்லோரும் அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. எல்லா டோலையும் செம்ம கூட்டம். காரில் வந்தவங்களாம் காலி, பைக்கில் வந்திருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சிட்டோம். அதனால் ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல் எங்கே போனாலுமே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது. பட் நாங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு 50 பேர் போகிறோமா, 40 பேர் போகிறோமா, அதனால் கவனிக்க முடியல. பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். guys, ஸோ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளா டூ ஃபாலோ மீ ஆன் Instagram அண்ட் ஆல்சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெஃபினெட்லி உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக நான் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எப்போலாம் என்னன்னு தெரில, இந்த மாதிரி கண்டென்ட் போடுற எந்த சேனலுமே வந்து பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. பூச்சிச்சு கால் முது பூச்சிச்சு. இல்லை அவருக்கு அவர் ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் ப்ரோ மேலே எப்போதுமே ஒரு ஆசை இருக்குங்க. இந்த வண்டி ரொம்ப ஹைட்டுன்றாங்க, ஏரியா உட்கார முடியாது அப்படின்றாங்க. பட் இது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ் வந்து இப்போ தான் புதுசாக வண்டி எடுத்திருக்காரு. இவரை பற்றி நான் வரேன் நடுவில். ஸோ அந்த வண்டியில் உட்காந்து பார்த்தேங்க, அப்படியே எனக்கு குதிரையில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் ஹுசூர்கிட்ட வரோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த மவுண்டனோட வியூவில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மவுண்டன் வியூ பார்க்குறது இது எப்படி இருக்குது பாருங்களேன். சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுங்க இந்த மலை. சூளகிரின்னு நினைக்கிறேன் இந்த இடம். இங்கே லைட்டாக எலிவேஷன் வரும். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மிஸ்டாக இருக்குங்க. குளிர் தாங்க முடியல யாராலையும். ஏன் வின்டர் ரைடு நான் பேர் வைக்கிறேன்றது வந்து உங்களுக்கு தெரியும். எல்லா வின்டர் ரைட்லையும் நான் சென்னையிலேருந்து கிளம்பும்போது பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குன்ட்டு. பட் நாங்கள் எந்த பிளேஸ் போகிறோமோ அங்கே பனி இருக்காது. ஸோ இது வந்து எல்லா வின்டர் ரைட்லையும் நடக்கும். இன்னொன்று, ஒன்ஸ் நாங்கள் ஹொசூர், பெங்களூர் இந்த டோல்லாம் தாண்டும் போது செம்ம க்ரௌடாக நாங்கள் பார்த்தோங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அண்ட் இந்த டைமில் எல்லாருமே வந்து அவங்க சிட்டியை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சென்னையில் இருக்க மக்கள்லாம் எல்லோரும் அவங்க ஊருக்கு போவாங்க, அதே மாதிரி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோல்லலாம் செம்ம க்ரௌடு இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கு கேக் கட்டிங்லாம் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடலான் இருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அட்டிப்பள்ளி டோல் வந்துட்டோங்க. டோல் தாண்டி இந்த சைடு நிற்கிறோம். செல்ஃபி இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டோல் தாண்டி இந்த சைடு நிற்கிறோம். வேன்லாம் வருது. ஆக்சுவலாக பயங்கர கார் டிராஃபிக் தான் அதிகம். எல்லாம் ஊர் விட்டு வெளில போகிறாங்க. ஸோ சரி வருங்க, உங்களை எல்லாம் காமிச்சிரு. ஸோ இவங்க 2 பேரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. வினோத், சதீஷ், அப்புறம் சிவா ஜேபி. ஸோ எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ரைடு வரணுன்னாரு, இப்போ ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து கஷ்டப்பட்டு டிராஃபிக்கில் மாட்டி வந்திருக்காங்க. ஸோ ஐஃபோன் ப்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நைஸ் ரோட் டோலில் போய் ஜாயின் ஆக போகிறோம். டைம் படி கரெக்டாக இருக்கும். மீதி 4 பேரும் வந்தாச்சு. ஸோ இப்போ பேட்சாக பிரித்து விட்டு டோலில் மீட் பண்ண போகிறோம். அண்ட் மீதி ஆர்கனைசர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் கைட், டேனி இஸ் த ஃபாரஸ்ட் கைட். அப்புறம் மினாஸ், சஜித்தோட தம்பி. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இவங்க 2 பேர் காரில் இருக்காங்க, நாங்கள் எல்லோரும் பைக்கில் இருக்கோம். ஸோ இனிமேல்ட்டு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு தான் பிரச்சனை, டிராஃபிக்கில் போகிறது கஷ்டம். ஓகே, குரூப் பண்ணிட்டாங்க, கிளம்பலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் கர்நாடகாவில் எங்கேயா ட்ரிப்பு போகிறீங்கன்னா, நைஸ் ரோடு வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா
அட்டிப்பேரி டோல் தாண்டி கர்நாடகா என்ட்ரு ஆன உடனே மேப்பை கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவே மேலே ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பிரஸ் ஹைவே மேலே ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா உங்களால் லெஃப்ட் எடுக்க முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டு அது பெங்களூர் உள்ளே போய் விட்டுருவோம் அந்த எலக்ட்ரானிக் சிட்டி. ஸோ அது மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அவங்க மேலே போயிட்டு தான் வருவோம். ஒரு 4 பேர் அது மாதிரி தான் மேலே போயிட்டாங்க. இன்னும் எப்போ வர போகிறாங்கன்னே தெரில. ப்ரோ இன்னும் 3 பேர் வரல. கமல், சீனோ எடிட்டரு, ஜிக்ஸர், அப்புறம் ஜிக்ஸரு, அப்புறம் இவன் ஜச்சின் எம்டி. 3 பேர். நீ அது 2 பேர் ஃப்ளைஓவர், ஒருத்தர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானா முடிச்சுட்டு இப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மட்டும் இங்கே இருங்க, இது எல்லோரும் போயிடுறோம். சரிங்களா? ஓகேயா? போகலாமா? அவங்களுக்கு லொக்கேஷன் தெரியுமா? வந்துடுவாங்களா? அனுப்பிச்சிட்டியா? ஹோட்டல் தானே? guys டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 o'clock ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துவாரகா வெஜ் ரெஸ்டாரண்ட், வெள்ளூர் அந்த ஊரில் தான் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ போகிற வழியில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து லஞ்சு ஸ்பாட் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் அங்கே தான் போய்ட்டுருக்காங்க. பேட்சாக பிரிச்சு விட்டாச்சு, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் 2 பேர் மிஸ் ஆகி எக்ஸ்பிரஸ் ஹைவேல போயிட்டாங்க, நைஸ் ரோடு வராமல். ஸோ அதனால் வெயிட் பண்ண தேவைன்ட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அமுச்சு விட்டாச்சு பேட்ச் பிரித்து. கண்டிப்பாக ஆர்னி என் கூட ஏறிட்டா பின்னாடி. ஏன்னா அவளுக்கு இப்போ காரில் வந்து தலைவலிக்குது, செட் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதனால் பைக்கில் ஜஸ்ட் இந்த லஞ்சு ஸ்பாட் வரைக்கும் பிளான் பண்ணி நாளைக்கு தான் என் கூட ஏறுற மாதிரி சக்லேஷ்க்கு லோக்கல் விசிட்டில் சுற்றுற டைமில் தான் என் கூட பில்லியனாக வருவான். பட் இப்போ வந்து கொஞ்சம் இப்போது வரணுன்ட்டு அவளுக்கே ஆசையாக இருந்தது பார்த்து சரின்ட்டு ஏற்றியாச்சு. ஏன்னா நடுவில் எதாவது ஆயிலாக எங்கே வழுக்கி விட்ற போகிறோம். ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி நான் ஒரு தடவை ஆயிருக்கு எனக்கு லடாக்கில். சோலோவா குரூப் ரைடா எது ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்விங்க. என்னோடய ஐடென்டிட்டி நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா சோலோ தாங்க. ஃபன்னாக வேணும், சேஃபாக போகணும், மஜாவாக இருக்கணும், மாசாக இருக்கணும் அப்படின்னா குரூப் ரைட். இப்போ நாங்கள் குரூப் ரைட் போயிட்டுருக்கோம். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? கைஸ் ஃபைனலி வந்தாச்சுங்க எங்களோட லஞ்சு ஸ்பாட், ஹோட்டல் துவாரகா வெஜ். ஸோ முன்னாடி ஒரு பேட்ச் வந்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்க ஆல்ரெடி வந்திருக்காங்க பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. இறங்க வேண்டியதான், இறங்குங்க. ஃபுட் எப்போதுமே ஒரு கன்சர்னாக இருந்ததுங்க. ஏன்னா ஒன்ஸ் கர்நாடகாக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட், நல்ல ஃபுட் அண்ட் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நல்லா தேடி பிடிச்சி இந்த ஒரு ஸ்பாட்டை போனோம். அண்ட் நல்லாவே இருந்தது, நல்ல ஃப்ரீ பார்க்கிங் ஸ்பேஸ். அண்ட் அப்புறமா ஃபுட்டும் வந்து கொஞ்சம் லேட் பண்ணாங்க சர்வ் பண்ண, பட் ஆனால் நல்லா இருந்ததுங்க. ஸோ மஸ்ட் ட்ரை இந்த சைடு வந்தீங்கன்னா. நைஸ் ஃபுட். 3 o'clock கிளம்புறோம் இந்த இடத்த விட்டு. எல்லாரோட வண்டியும் ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே நடுவில் ஒரு ஒயிட் சிமெண்ட். ப்ரோ நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ஒரே ரோடு தான். இல்லை இப்போ வீடியோ எடுக்க போகிறோம், ஸ்லோவாக தான் போவோம். ஹெகாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாசன் ஜஸ்ட் ஒரு 5 kilometers இருக்குது. ஸோ இங்கேருந்து சக்லேஷ் ஐ திங்க் ஒரு 35 kilometers நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நானும் போனதில்லை அந்த ஸ்ட்ரெச்சு. இன்றைக்கி ரூட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லை பப்ளிக் ஹாலிடேஸ் அந்த டைம்லலாம் நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே பிரச்சனை வரும் தான். க்ரௌடு, டிராஃபிக்கு, கார்லாம் டோலில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனில் நிற்பாங்க, பெரிய லைன் இருக்கும். ஸோ எல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது.
நிறைய பேர் இந்த டைமில் தான் நைஸ் ரோட்லேருந்து கிளம்பியிருக்காங்க. ஐ திங்க் 4:30 கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கவாசகி பைக் நிஞ்சா 650 நம்ம குரூப்பில் வந்து ஒரு பைக்குக்கு வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலையாம். அப்புறம் அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இக்னிஷன் ஸ்விட்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்களாம். ஸோ கவாசகி ஷோரூம் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் டைம் ஆனது காரணமே அதுதான். ஸோ அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க பொறுமையாக. வாட் டு டு. ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து தேவி ஹல்லி ஹாசன் 12 வே அந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஹாசன் வந்து ஒரு 40 ஸ்டில் ஒரு ½ hour 40 minutes இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் தூக்கம் ரொம்ப சொக்க ஆரம்பிச்சிருச்சு. நானே காரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தேன், என்னால் முடியல. சரின்ட்டு இவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே ஒரு பிரேக்கு, டீ பிரேக். ஜெய்சார் முன்னாடி போயிருந்தார், அவரே நிறுத்திட்டார், ரொம்ப அதிசயம். ஸோ வந்து எல்லோரும் டீ குடிச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பிளான் இருக்க போகுதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே ஒரு ட்ரோன் ஷாட்டு. ஸோ எல்லோரும் அசம்பிள் பண்ணி ஏதாவது நல்ல ஸ்பாட், ஏன்னா இப்போ சன்செட் ஆகிட்டுருக்கு, அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட்டை போட்டு விட்டோன்னா எல்லோரையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எங்களோட ஸ்டே. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 6:30க்கு இப்போ நாங்கள் கிளம்புனா 6:30 போகணும்னு காமிக்குது. சக்லேஷ்பூரில் எங்கே ஸ்டே பண்ணுறோன்றத உங்களுக்கு தெரியும். அண்ட் பெட்ரோலும் ஃபில் பண்ணணும் சக்லேஷ்பூரில், அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய லாங் ரைடாக இருந்திருக்கு. ஸோ இன்னும் ஸ்டில் கோயம்புத்தூர்லேருந்து சில பேர் வந்து ஜாயின் பண்ணோம், அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா கிளம்பிடுது. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து டீ பிரேக் எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் டீ பிரேக் இங்கே எடுத்துட்டோம். ஸோ வந்தோடனே கிளம்புற வேலை தான். அண்ட் கைஸ், டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், நம்பர் பிளேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சக்லேஷ்பூர் இல்லை என்னெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ இந்த சீரீஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு 3-4 வீடியோ போடுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 3 kilometers ஆஃப் ரோட் இருக்குது. லெட்ஸ் சீ. ஆக்சுவலாக இங்கே ஒரு மண் ரோடு இருந்திருக்கு, அது ஒஞ்சி இப்படி கல்கெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலி ஒரு 900 acres காஃபி எஸ்டேட் நடுவில் நம்மளோட ஸ்டே இருக்குது. சுற்றி வேறு யாருமே இல்லைங்க. ஏறா ஏறா. Superb, bloody superb. Okay. எங்கே காமிக்குதே மேப்பு? வண்டி போ. ஓகே, இதான் வழியாப்பா. ஓகே, இங்கேருந்து ஒரு நல்ல ரோடு வந்துடுது. ஓ, திருப்பியும் லெஃப்டா? போர்டு போட்டு பார்த்தீங்களா, ரக்ஷிடி ஜங்கிள் ஹோம்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோப்ரோ பேட்ரி வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படியே. ஸோ என்னால் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ அந்த பேட்ரி 20% தான் இருக்குது. எங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு போனோன்னா ஒரு ஸ்லைட் ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் போனோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப டார்க்கானதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எந்த ரூட்டில் போனோம், எப்படி வரணுன்றது. ஏன்னா எங்கள் மேப் போட்டு வர முடியாது, மேப்பே எங்கே காமிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ எங்களோட ரூம்லேருந்து நான் போகிறேன். ஸோ இங்கே தான் நான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ஈவ். ஸோ இது மாதிரி கேட்டிருந்தோம்.
எங்களுக்கு கிறிஸ்மஸ் ஈவ் மாதிரி இந்த லைட்டிங்லாம் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கேங்காக தனியாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 10 பேர் இருக்கிற ஸ்டே அண்ட் கீழே ஒரு ரூமு அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் மேலே ஒரு 8, கீழே ஒரு 7 அண்ட் கேம்ப் ஃபயர் மேலே போட்டுட்டாங்க. மை சர்ப்ரைஸ், எப்படா இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் கட்டி வச்சுருக்கீங்க அப்படி தான் இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே. ஏன்னா உள்ளே வந்தோடனே ஃபுல்லாக லைட்டிங் போட்டு பயங்கர மஜாவாக இருந்தாங்க. சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தார். குடி எடுத்துக்கிறியா? குடி இப்போ தான். ஸோ எங்கள் பைக்ஸ் எல்லாமே இங்கே ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சுருங்க. வியூ இவ்வளோ வண்டி அண்ட் கார்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். மேலே ஸ்ட்ரைட்டாக டிஸ்கோ லைட்டு, லென்ஸில் போட்டால் லென்ஸ் காலி ஆகிடுமாமே. ஓகே, ஸோ இதான் அந்த புதுசாக பில்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பேஸ். இது கீழே வரும், மேலே வரும். அண்டு இங்கே ஒரு ரூமை காமிக்கிறேன். இது ஒரு டாமெண்ட்ரி. ஸோ டாமெண்ட்ரி ஸ்டைல் ரூம்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 8 பெட்டு அண்ட் இங்கே ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2 பேர். இங்கே 2, இங்கே 2 அண்ட் இங்கே 2. மேபி உங்களுக்கு லைட்டை போட்டு காமிச்சா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். யா, இது பாருங்க, இது உள்ள அண்ட் இது உள்ள. ஸோ பாத்ரூம் எல்லா ரூம்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லோரும் இப்போ மேலே இருக்காங்க, பார்ட்டி மோடுக்கு போயிட்டாங்க. மினாஸ். ஸோ டேபிள் ஃபேன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. குளிருக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் ஃபேன் மேலே பார்த்திங்கன்னா சீலிங்கில் சரியாக இல்லை. ஸோ நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர். வாட்ஸ் அப் ஆண்டனி? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இன்ட்ரோ செஷன், சரிங்களா? நான் வந்து ரொம்ப எல்லாரையும் ஒருத்தரும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களை பற்றி பேசணும்னு சொல்லல. ஸோ நீங்கள் யார், என்ன பைக்கு, எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என் சேனல் பற்றியும் பேசலாம். அப்புறம் வேறு எப்படி இந்த வின்டர் ரைடு உங்களுக்கு தெரிஞ்சது, இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். குரு, நீங்கள் ஆரம்பிங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ப்ரோ நான் இந்தியாவில் வந்து ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த்து மட்டும் விட்டேன். கடல் இல்லை. பூட்டான், நேபாள் லாஸ்ட் மந்த் தான் கவர் பண்ணேன். எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு எல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அங்கே போயிட்டேன், இங்கே மாட்டிக்கிட்டேன், கீழே போயிட்டேன். ஸோ ஐ திங்க் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்குது. நாளைக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். என் பேர் கமல், நான் ப்ரோபேட்லேருந்து வரேன். ஓகே, ஸோ நான் தனியாகவும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரங்கா அண்ட் ஆனந்த் பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்க கூட நிறைய ரைட்ஸ் போயிருக்கேன். நான் கொஞ்சம் டீல் பண்ணுறேன். ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ண போகிறேன். வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஸோ அதில் இப்போதைக்கு வந்துட்டு மல்டிபிள் குரூப் ரைட்ஸ் நிறைய போயிருக்கேன் நான். ஸோ எப்படின்னா அந்த ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ கேப்டன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்வீப் இருப்பாங்க, ஒரு நம்பர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அது ஒட்டணும். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் செஷன் ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு கேங்கோட மட்டும்தான் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் பேச யோசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி விடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நைட்டே கேம்ப் ஃபயர் வச்சு எல்லோரும் இன்ட்ரோ கொடுத்து நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரையும் கொஞ்சம் நேரம் பேச வச்சோம். ஸோ இதுவே ஆக்சுவலாக நல்லா டைம் போயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும், ஃபெமிலியர் ஃபேஸஸாக இருக்கும். ஆல்ரெடி 2K22 மீட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர். இங்கே கேம்ப் ஃபயர் செஷன்லாம் முடிஞ்சக்கப்புறமா நம்மளோட என்பி ஸ்குவாட் ஹுடீஸை கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கொடுத்துட்டு எல்லோரும் அதை போட்டாங்க. ஸோ குளிர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அளவுக்கு குளிர் இல்லை, பட் குளிர்ச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன், பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சாப்பாடு எல்லோரும் வந்துட்டாங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே பயங்கர அசத்தலாக இருந்ததுங்க. வெரைட்டியான நிறையா டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ வெஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வெரைட்டி இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க.
கைஸ் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. நம்ம மாம்பா ராஜு பாய், அதாவது எக்ஸ்பல்ஸ் இந்த வின்டர் ரைட்காக வாங்கின ராஜு பாய்க்கு இப்போ பர்த்டே சொன்னால் தான் எல்லோரும் போயிருக்காங்க. ரூமில் தூக்கி போட்டு அடிக்க போகிறோம். அண்ட் சூப்பராக போச்சுங்க, செம்ம பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இங்கே வந்த உடனே எங்களுக்கு இந்த லைட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எவ்ரிதிங் ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் ஃபுட் ஆல்சோ ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த Day 1 ஓவர். ஸோ சென்னை டு எங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ க்ளோஸ் டு ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 550 to 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க பசங்க எல்லோரும். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 days ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் எங்கெல்லாம் பார்க்க போகிறோன்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸ்டே டியூன் கைஸ், டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் வின்டர் ரைட் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள்.